இதுவா? ம். நல்லா இல்ல. ரொம்ப சின்னதா இருக்கு காவேரி. நைஸா? நாட் நைஸ் காவேரி. வேற ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பேசுற பேச்சா அது? ஆ, இல்ல இல்ல. எதை செலக்ட் பண்றதுக்கு? ஓகே. அதான் நானும் நினைச்சேன். நல்லா இருக்குல்ல? ஓகே சார். டக்குன்னு நீயே ஃபீல் பண்ணல. பில் பண்ணி வாங்கிட்டேன். போட்டுக்கோ. இதெல்லாம் வாங்குனதும் உன்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. அதான் வந்து. காவேரி என் பொண்டாட்டி. என்கிட்ட இருக்கு, நான் வாங்கி தரேன். நீங்க உங்களை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி. விஜய் காவேரியை ஜுவல்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி இருந்துட்டு யாருக்கு ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு உண்மையை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா, ராகினிக்கு தானே வாங்கி தர போகிறீங்க, கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு அவ்வளோ கிஃப்ட் பண்ணணும், இது எல்லாமே உனக்கு தான், அந்த வீட்டில் உனக்கு எந்த மாதிரி பேசுனாங்கன்னு பார்த்தே இல்லை, இந்த வீட்டு மருமகளாக நீ கெத்தாக எல்லா நகையும் போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நகையும் வாங்கிக்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா பாட்டி எல்லாத்துக்கிட்டேயும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் காட்டுறாங்க விஜய் வாங்கி தந்தாங்கன்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா அப்போன்னு பார்த்துட்டு அவங்க மாமா இருந்துட்டு, அதுதானே உங்கள் வீட்டிலலாம் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் விஜய் இருந்துட்டு, அஜய்னால் இந்த நகை கூட ராகினிக்கு வாங்கி தர முடியுமான்னு தெரியல, எந்த வேலையுமே செய்ய